லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்வர்சேஷன். படமாக பார்க்குறப்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி வந்து 8 தோட்டாக்கள் நம்ம வெற்றி பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அப்படி நக்கலாக ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். இவர் தூக்கு கைது தலைவன் அப்படி நக்கலாக தூக்கில் போட போகிறீங்களா அப்படிங்கிறப்ப என்னடா அவன் இந்த நக்கலாக இருக்கான், அவன் யாரா அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு நமக்கு. என்னடா எழுதியிருக்காரு டைரக்டர் அப்படின்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் கடுப்பு தான் ஆச்சு. ஏன்னா இந்த பக்கம் ரங்கராஜன் பாண்டே சார் தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக வருவார். அவரும் சூப்பராக டைலாக் டெலிவரி. சொல்லப்போனால் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ லென்த்தாக ஒரு ரோலில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட பியூட்டியே கடைசியில் சுபவி அவர்கள் வந்து ஒன்று பேசுவார். அவர் மேலே உங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கலாம், பட் அவர் பேசுகிற பேச்சு ரொம்ப நியாயமானதாக இருக்கும். ரொம்ப சூப்பராக ஒன்று முடிச்சிருந்தார் அழகாக. இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி என்னென்னா ஒருத்தனுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். என்ன இப்போ ஒரு பெரிய ரேப் கேஸ் ஒன்று நடக்குதுன்னா நம்ம எல்லாரோட மனநிலை என்னென்னா அவனை நாளைக்கே தூக்கில் போடு, அவன் இன்றைக்கி நைட்லேயே தூக்கில் போடு, அவனை வந்து என்கவுண்டர் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய பொது மனப்பான்மை இதாக தான் இருக்குது. அங்கே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இல்லை ஒரு நீதிமன்றத்தில் அவனுக்கு நியாயம், ஏன்னா நம்ம நீதிமன்றங்கள் இருக்கிற லட்சணமும் நமக்கு தெரியும். அங்கே நீதி வழங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சிரமமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையும் நம்ம மைண்டில் வந்துட்டு போகும். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைப்போம். ஆனால் அதே சமயத்தில் உண்மை என்னென்னா, இப்போ ஒரு இளைஞர்னு நினைக்கிறேன், ஒரு போக்சோ சட்டத்தில் கைதானவர் 2 வருடம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு நிரபராதி அப்படி வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இதில் என்ன கொடுமையான விஷயம்னா 2 வருஷம் வாழ்க்கையை இறந்துட்டாரு. அதை விட கொடுமையானதுன்னா ஊரே கிட்டத்தட்ட அவர் ஒதுக்கி வச்சிருச்சா, யாருமே பேசுறது இல்லையா. இத்தனைக்கு அவர் எந்த தப்புமே பண்ணல. அவர் எப்படி போய் நான் ஊர் கூட சேர்ந்து வாழுவேன் அப்படிங்கிறார். இதில் ஒரு பங்கு நம்மளுக்கு இருக்குது. போக்சோ அப்படின்னா ஆமாம்ல, போக்சோ சட்டம், போக்சோவில் உள்ளே போயிட்டானாவே அவன் குற்றவாளி, அவன் முடிஞ்சுது, அவ்வளோதான், அவன் லைஃப் முடிஞ்சுதுன்னு. அவன் தண்டிக்கப்படணும், சாட்சிகள் 2 பக்கம் விசாரிக்கணும், அதில் உண்மையாக பொய்யா தெரியணும். இது சட்டம் சரியாக பண்ணணும், சட்டம் தான் பதில் தரணும். நாம் என்ன ஆயிரோம், நாம் ஜட்ஜ் ஆயிடுறோம். மக்கள் வந்து அது மீடியா ஜட்ஜ் ஆயிடுது. இதை ரொம்ப சூப்பராக அழகாக எடுத்து வச்சுருக்காரு. செகண்ட் ஹாஃபில் போகும்போது அந்த பண்ணையார்த்தனம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த கோபம் எல்லாத்துக்குமே இருக்கும். சாதாரணமாக வளர்ந்தவன் எல்லாத்துக்குமே இந்த பண்ணையார்த்தனத்தோட கொடூரம் என்ன அப்படின்னு வந்து தெரியும். அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பண்ணையாராக பாரதி அண்ணா அவர் வந்து சூப்பராக எடுத்து பண்ணியிருக்காரு அந்த ரோலை. எனக்கு குறையாக தெரிஞ்சது என்னென்னா கேரக்டர்ஸாக ரொம்ப பிரீடாஸாக ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு யங்காக அவங்க பேராக வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா ரொம்ப ஃப்ரேம்ஸ் ஃபில் ஆகாமல் ரொம்ப அங்கங்கே வந்து லோன்லியாக இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அது மட்டும் எனக்கு ஒரு பெரிய குறையாக தெரிஞ்சது இந்த படத்தில் வந்து. இன்னும் கொஞ்சம் மொழி நடையாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மொழி நடையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் மாடர்னாக இன்னும் கொஞ்சம் கட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற கட்ஸாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறை எனக்கு இருக்க தான் செய்யுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குறை இருக்க தான் செய்யுது. அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப நமக்கு கோவம் வருது. என்னடா இவன் பாட்டுக்கு எகத்தாளமாக, அதாவது வந்து தூக்கு கைதி அவனை போய் தூக்கு போட போகிறாங்க. தூக்கு போடுறப்ப அவன் எகத்தாளமாக அப்படியா, ஓஹோ தூக்கா, ஓ கயிறா, ஓ நெய் வாங்கிட்டு வந்து அதில் தடவறீங்களா அப்படின்னு நம்ம சுப்பிரமணியன் சிவானந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கு அதை நிறைவேற்றவர். அவர் ஒரு சமரோல் ஒன்று பண்ணியிருந்தாரான இப்படி பேசிட்டே இருப்பானா நமக்கு என்னென்னா யாரா தூக்கில் ஓட போகிறாங்க, ஏதாவது எமோஷன் ஏதாவது பண்ணுறா அப்படிங்கிற ஒரு மீட்டர் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அந்த படமாக செகண்ட் ஹாஃப் நடக்கும்போது எஸ்பெஷலாக அந்த முடிவு வந்து ரொம்ப சுபவியா வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா இது சரி தப்பு இது நம்ம விவாதம் பண்ணலாம், ஆனால் விவாதமே பண்ணக்கூடாதுங்கிறது பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அது சூப்பர். அது எந்த விஷயமா இருந்தால் சரி, நீ லெஃப்ட் ரைட் எவனா வேணாரு, ஒரு விஷயத்தை எடுத்து அது சரியாக தப்பான ஒரு நீண்ட டிபேட் வந்தால் தான் சில முடிவுகள் நம்ம மனசே வந்து பார்த்திங்கன்னா ஆமாம்ல நம்ம தப்பாக நினச்சிட்டுக்கிறோம், அதை மாற்றிக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அதை வந்து இந்த படம் என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காகவே இந்த படத்தை வந்து நான் பாராட்டுவேன், அதற்கு வந்து வாழ்த்துவேன். வாழ்த்துக்கள் சார், தயாள் சார். ஒரு நல்ல படம், ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அதற்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் தாராளமாக இந்த படத்தை பார்த்து வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். பை இது வந்து ரோட் சோத்தோட தேன், மலைத்தேன், மலையிலேருந்து எடுக்கிறோம். அந்த அன்ப்ராசஸ்டு நல்லதை மட்டும் உங்களுக்கு தரோம். நிச்சயமாக வந்து நீங்கள் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ எல்லாம் கொடுத்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்கள ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா எதுவுமே கொஞ்சம் கூட ஒரு துளி கூட சர்க்கரையை எதுவுமே ஆட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து தரோம். ஏதோ தொழில் பண்ணுறது தான், ஆனால் மக்களும் நல்லா இருக்கணும், அதனால் பண்ணுறோம். ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா கூட எங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதுக்கு இப்போவே வந்து ஒரு வேண்டுதலை வந்து வச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.